முதல்வர் ஜெயலலிதா தனது பதவியை பயன்படுத்தி சொத்து குவிப்பு வழக்கை திசை திருப்பினார் என்று உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி வாதிட்டார். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோரை கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுவித்ததை எதிர்த்து கர்நாடக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமித்வா ராய் ஆகியோர் முன்பு புதனன்று நடந்தது. கர்நாடக அரசு சார்பில் வக்கீல் PV ஆச்சாரியா வாதிட்ட போது, ஜெயலலிதா, சசிகலா இடையில் நடந்த பண பரிவர்த்தனை தொடர்பான விவரங்கள் அடங்கிய பட்டியலை தாக்கல் செய்தார். ஆச்சாரியா வாதத்தை நிறைவு செய்ததை அடுத்து வழக்கின் மூல புகார்தாரரான சுப்பிரமணிய சுவாமி வாதாடினார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை விடுவித்ததன் மூலம் நீதியை கர்நாடக உயர்நீதிமன்றம் நீதிபதி குமாரசாமி சிதைத்து விட்டதாக கூறினார். எதிர்த்தரப்பு உரிய வாதங்களை முன்வைக்க அனுமதிக்காததோடு தான் தாக்கல் செய்த எழுத்தற்பூர்வமான ஆவணங்களையும் நீதிபதி குமாரசாமி கருத்தில் கொள்ளவில்லை என்று சுவாமி கூறினார். ஜெயலலிதா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து குவிப்பு வழக்கை திசை திருப்பினார் என்று கூறிய சுவாமி, ஜெயலலிதா விடுதலையாக காரணமாக இருந்த நீதிபதி குமாரசாமியின் கடித பிழையை உச்சநீதிமன்றம் சரி செய்ய வேண்டும் என்றார். ஆச்சாரியா, சுவாமி தங்களது இறுதி வாதங்களை நிறைவு செய்ததும் வழக்கை வியாழக்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அப்போது திமுக சார்பில் வக்கீல் அந்தி அர்ஜுனா வாதிட உள்ளார். திமுக வக்கீலை வாதிட அனுமதிக்க கூடாது என ஜெயலலிதா தரப்பு வக்கீல் வலியுறுத்தியதை நீதிபதிகள் நிராகரித்தனர்.